கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் எஸ்ஐடி அலுவலகம் அருகே காகிதங்கள் எரிந்த நிலையில் கிடந்தன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் செல்வம் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள் செல்வம், விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 27ஆம் தேதி தாவேகாவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கரூர் மாநகராட்சி உட்பட்ட வேலுச்சாம்பரத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிப்பதற்காக அஸ்ராக் கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைத்துள்ளது. அந்த குழுவினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தனர். 2 நாட்களுக்கு பிறகாக அந்த அலுவலகத்தில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய திட்ட இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வளத்துறைக்கு சொந்தமான கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்தனர். அந்த இடத்தில் வைத்து பல்வேறு தரப்பினரை, அதாவது உள்ளூர் தொலைக்காட்சி மற்றும் சவுண்ட் சர்வீஸ் நடத்தியவர்கள், இப்படி உள்ளிட்ட மேடை அமைப்பாளர்கள் என பலரையும் அழைத்து சம்மன் கொடுத்து வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணை அறிக்கைக்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொருத்தரிடமும் சம்மன் கொடுத்து விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களிடம் இருந்த ஆவணங்களை சிபிஐவிடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் இன்று அந்த அலுவலகத்தை காலி செய்து புறப்பட்டு சென்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.